சிவாய நம்ம வணக்கம் மக்களே. இரவு வணக்கம். இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா, பன்னீர் செய்முறை எப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. ஏன்னா சில பேர் எலுமிச்சம்பழம் போட்டு பன்னீர் செய்வாங்க. நான் தயிர் போட்டு தான் செய்வேன் பெரும்பாலும். எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் உண்டு விட்டா இன்னும் நல்லது. ஏன்னா உடம்புக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு 1,5 லிட்டர் பால் வாங்கின்னு நான் ஒரு அறிவாளி. ஏன்னா குக்கரில் போட்டு வச்சுட்டு நம்ம போய் பூ கட்டலாம், அது பாட்டு கொச்சின்னு கொட்டணும்னு சொல்லி வச்சேன். வைக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தது மக்களே. அதை என்ன பண்ணேன்னா லாஸ்ட்டில் அது நல்லா கொதிச்சிருச்சு. ஆற விட்டு எடுத்துருக்கணும். நான் ஒரு 20 நிமிஷம் விட்டேன். அது ஆறிட்டுக்குன்னு சொல்லி அந்த விசில் எடுத்தேன் பாருங்க, பூராம்பாலும் வந்துருச்சு வெளியே. சரி அப்புறம் என்ன பண்ணேன், திருப்பும் குண்டாவை வச்சு, ஸ்டீல் குண்டாவை இன்னும் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றி ஒரு 3/4 லிட்டர் பால் போச்சேன்னு ஒரு கவலை வந்துச்சு எனக்கு. அப்புறமேலுக்கு என்ன பண்ணேன், சரின்ட்டு அதில் கொதிக்க வச்சுருந்தேன். பாரு இதில் ஒரு 3/4 லிட்டர் இருக்குதுங்க பாரு இந்த குக்கரில். அதையும் எடுத்து அதிலேயே ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதிக்க நம்ம கிண்டி கிண்டி விட்டோம்னா அதை நல்லா பால் நல்லா கெட்டியான வாட்டி பாருங்கள். 1 லிட்டர் தயிர் வாங்கினேன். ஏன்னா 1,5 லிட்டர் பால் இருக்குதுன்னு சொல்லி 1 லிட்டர் தயிர் வாங்கினேன். ஆனால் பெரும்பாலும் 2 லிட்டருக்கு தான் 1 லிட்டர் தயிர் போடணும். நான் என்ன பண்ணேன், 1 லிட்டர் தயிர் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அதை ஒரு 3/4 லிட்டர் ஊற்றிக்கலாம், இல்லை ஒரு 700 கிராம் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். கிண்டிகிட்டே இருந்து எங்கள் வீட்டில் ஒரு வேஸ்டேஜ் ஸ்டவ் இருக்குதுங்க. அதை எடுத்து வச்சு, ஏன்னா அப்போ தான் நல்லா நம்ம குஞ்சு கிண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து வச்சுக்கணும். துடைக்காத கூட எடுத்து வச்சுக்கணும் மக்களே. ஏன்னா நம்ம கடையில் வாங்கினோன்னா கெமிக்கலுங்க. 5 நாள் 20 நாள் மாத கணக்கில் ஸ்டாக் வச்சுருந்து கொடுக்குறோம். நம்ம வீட்லேயே எப்படி தேவைப்படும் போது சுத்தமாக நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக பன்னீர் கெமிக்கல் இல்லாமல் உடம்புக்கும் நல்லது மக்களே. ஏன்னா அதனால தான் நான் எப்போனா ஒரு முறை நான் பன்னீர் செஞ்சேன்னா இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவேன். சரின்ட்டு ரொம்ப நாள் கழித்து இப்போ செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். செஞ்சு எடுத்து நம்ம கிண்டிட்டு எடுத்து ஊற்றி பாரு, இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிடணும் மக்களே. சூடாகவே புளிஞ்சிட்டு நல்லா நம்ம ரொட்டி தட்டுற மாதிரி தட்டி வச்சா அழகாக வரும் பன்னீர். நான் என்ன பண்ணேன், உண்டை கட்டி பாப்பாவை தட்டி வைப்பாப்பான்ட்டு நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். பாப்பா அந்த உண்டையை அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா நான் கல் வச்சு அமுத்தி தான் வச்சுட்டு போனேன். அப்படி அமுத்தி வச்சுட்டு தான் போனேன். பாப்பா அப்படியே விட்டுட்டு அது உண்டையே தான் இருந்தது. அப்புறம் நான் பீஸ் பண்ணேன். இதை நல்லா அமுத்தி பீஸ் பண்ணேன். அப்புறமா அது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு அதையும் போடுற மக்களே. பாருங்கள், இப்படி அமுத்திட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அழகான ஃப்ரெஷ் பன்னீருங்க. பாருங்கள் இப்படி தான் கிடச்சிது. அப்புறமேலுக்கு எடுத்து நான் பீஸ் பண்ண மக்களே. அழகாக வந்துக்குதுங்க பீஸு. அது நாளைக்கே நாளன்னைக்கே செஞ்சுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். உண்மையில் அருமையான பன்னீருங்க. நீங்களும் இந்த மெத்தேடை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். நம்ம எலுமிச்சம்பழத்தில் விட இது தயிரில் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லி ஷேர் செஞ்சு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை மக்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.